புதுச்சேரி அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கேட்டகரியில் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ இது என்னென்ன மாதிரியான ஜாப், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்மளுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ எஸ்எஸ்எல்சியில் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஆள் எடுக்க போகிறாங்க. எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். நீங்கள் அதர் கேஸ்ட்டாக நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து இப்போ புதுச்சேரி கவர்மெண்ட்டுடைய அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முடியுது. ஸோ வந்து நான் கொஞ்சம் லேட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு நைட்டுக்குள்ளே அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட். இதோடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்குன்னு ப்ளஸ் 3 மாதம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்குன்னு. ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் காஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து 30 இருக்குது. நீங்கள் அதர் காஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டோட முடியுது. அதாவது பார்த்தீங்கன்னா 14/6/2025 அதோட முடியுது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க நாளைக்குள்ள அது எப்படியாவது அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஏஓன்னு சொல்லுவாங்க, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் குவாலிஃபிகேஷன் ஆனால் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமா முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இதோட சேர்த்து நீங்கள் 6 month கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜும் வந்து நீங்கள் ஜென்ரல் கேஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களுடைய ஏஜ் வந்து 30க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் கேஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 போஸ்டிங் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து வேகன்சிக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. இதோடைய அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது 21/6/2025 இந்த மாசத்தோட இது முடியுது. ஸோ இதை வந்து இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஜாபுடைய அந்த ஒரு அஃபிஷியல் பேஜை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து தாசில்தார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஒரு ஜாப்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஏஜ் வந்து 32, அதாவது ஜென்ரல் காஸ்டாக இருந்தால் உங்களுடைய ஏஜ் வந்து 32 இருக்குன்னு, அதர் காஸ்டாக இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டுடைய அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா மஸ்ட் நீங்கள் அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அதில் வந்து ஒரு ஜாப் கிடைக்குமோ, அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கீங்களா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.